உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விழைகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். சென்னை விமானப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி வரை சென்னை மெரினா கடற்கரையில் ட்ரோன்கள் போன்று எந்தவிதமான பொருட்களும் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், விமானப்படை தின அணிவகுப்பு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பறக்கும் மற்றும் ஏர்போர்ட்டிக்ஸ் நிகழ்ச்சிகள் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற உள்ளன. எனவே பாதுகாப்பு அலுவலின் பொருட்டு சென்னை மெரினா கடற்கரை பகுதியை அக்டோபர் 1 முதல் 6 வரை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு அப்பகுதிகளில் ட்ரோன் உள்ளிட்ட பொருட்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வான் சாகச நிகழ்ச்சி காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான இயக்கம் தாமதமாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமான நிலைய வான்தடம் 15 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை பல்வேறு இடைவெளிகளில் மூடப்படும் என்றும், இன்று பிற்பகல் 1:45 முதல் 3:15 வரை வான்தடம் மூடப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அக்டோபர் 2, 3, 5, 6, 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் கூடுதல் இடைவெளிகள் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சிவாஜி கணேசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை அடையாறில் உள்ள அவரது மணிமண்டபத்துக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள சிலைக்கு முதல்வருடன் அமைச்சர்களும் இணைந்து மரியாதை செலுத்தினர். இவர்களுடன் நடிகர் பிரபு, விக்ரம் பிரபு உள்ளிட்ட சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர் உடனிருந்தனர். வாடகை இருசக்கர வாகனம் மற்றும் இ-பைக் திட்டங்களை தடை செய்ய வேண்டும், ஆட்டோவுக்காக ஆன்லைன் செயலியை உருவாக்கி குறைந்தபட்ச கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர்களின் வேலை நிறுத்தத்தால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாயினர். பெரும்பாலான ஆட்டோக்கள் இயங்காததால் பள்ளி குழந்தைகள் நடந்தே சென்றனர். வர்த்தக பயன்பாட்டுக்கான எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று காலை வெளியாகியுள்ள தகவலின்படி 19 கிலோ எல்பிஜி சிலிண்டரின் விலை ரூபாய் 48.50 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. 5 கிலோ எல்பிஜி சிலிண்டரின் விலை ரூபாய் 12 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வானது இன்றிலிருந்து அமலுக்கு வருகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.